மக்களை வணக்கம், வெல்கம் டு ஆல் டி பாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவில் என்ன, போன வாரத்துடைய மன்னர் மன்னி, அதாவது ராஜா ராணி, அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கிடைச்ச டாஸ்க், அவங்களுக்கு கிடைச்ச அந்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணாங்களா, செம்மையாக பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இங்கே வந்து மந்திரியும் அங்கே வந்து ராஜகுருவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோடைய ரோலையும் முழுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பொதுவாக பேசுகிறாங்க. முத்துக்குமரன்லாம் நெஞ்சில் அடித்து உட்கார வச்சிட்டாங்க சார் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு. இப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ரோல் ஓகே தான், பட் வந்து இது ஒரு ஒரு டீம் எஃபர்ட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ராஜா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு, ராஜா வந்து பேசுகிற அளவுக்கு ராஜாட்ட ஒன்றும் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஓகேவா, பெருசாக ஒன்றும் இல்லை அவர்கிட்ட. உள்ள சரக்கு இருந்தால் தானே வெளியே வரும், ஒன்றும் கிடையாது. அவரால் ஒரு டயலாகை வந்து நார்மலாக தமிழில் பேசவே முடியல. அதவே திக்கி வந்து இது பண்ணார். அதுதான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். யாரும் அவரை ஓவர் ஷேடோ பண்ணணும்னால நினைக்கல என்னை பொறுத்தளவுக்கு. முத்துக்குமரன் வந்து ஓகே, தீபக் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணார். இவர் வந்து ராஜாக்கு ஐடியா கொடுத்து ராஜாவை பேச சொல்லியிருக்கலாம். அதான் தீபக் மீன் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, இவர் வந்து ராஜாக்கு ஐடியா கொடுத்துட்டு, மந்திரி வந்து ராஜாக்கு ஐடியா கொடுத்துட்டு அவர் வந்து செய்ய வச்சிருக்கலாம். ராஜா போடக்கூடிய உத்தரவுகளை அமல்படுத்துகிற ஆளாக வந்து மந்திரி இருந்தது இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ஆண்கள் அணியில். பட் தீபக் வந்து பல முடிவுகளை எடுத்தார். அவருடைய வாய்ஸ் அதிகமாக இருந்தது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகுரு ஆகிய பவித்ரா, அது உண்மை. சாச்சனாவை எதுவுமே பண்ண விடலை. கம் அடித்து இதில் ஒட்டின மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்றது அது பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்க கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். போன வாரம் பல இடங்களில் பல வீடியோஸ் நம்ம பதிவு பண்ணும் போதும் ராஜாவும் ராணியும் அவங்க அடித்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டாங்க, உட்காந்த இடத்த விட்டு தள்ளவே மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க அப்படின்னு நம்மளும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அதே இதை வந்து இங்கே முத்துக்குமரன் பார்த்து சொல்கிறார். முத்துக்குமரனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவ் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆடியன்ஸோட வைப்பை வந்து உள்ளேருந்தே புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த தன்மை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எப்பயுமே இது வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிக் பாஸ் வந்து எப்பயுமே வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட பல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா இதே கிடையாது. ஸோ இவங்க அங்கேயே உட்காந்தே இருக்காங்க அப்படின்றத கவனிச்சிருக்கிறாரு. அது இங்கே சுட்டியும் காட்டுறாரு. இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, ஆனந்தியுடைய பேச்சுவார்த்தை, ஆனந்தியோட விஷயங்கள். அதே பெண்கள் அணியில் தான் இருந்தாங்க, ஆண்கள் அணியில் தான் இருந்தாங்க. ஆண்கள் அணியில் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ், பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸை பற்றி பேசுவாங்களா அப்படின்றது தெரியல. பெண்கள் அணியில் இருந்திருந்தால், அல்ல நார்மலாக வந்து ஒரு பிரஜையாக இருந்திருந்தால் அவங்க வந்து இந்த ஸ்பேஸ் வாங்கியிருப்பாங்களா அப்படின்றது தெரியல எனக்கு தெரிஞ்சு. பட் ஒரு கண்டென்ட் இருந்துச்சு. ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு இது இருந்துச்சு. எண்ட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்தது. மக்களாக இருந்தாலும் முத்துக்குமரன் பண்ண மாதிரி ஒரு எஃபர்ட்டோ இல்லை வேற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் ஒரு போடலை அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலாக. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. வாய்ப்புகள் நம்ம தான் எடுத்துக்கணும். ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்கப்பட்டது. இங்கே கேரக்டர் ஒரு மேட்டரே இல்லை. வைல்டு கார்டை வந்துட்டு அவருக்கு வந்து அவருடைய ஆளுமை காட்டுறதுக்காக கிடைக்கிற சான்ஸை வந்து இவர் யூஸ் பண்ணல அப்படின்றது ராணுவ வேலை இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவருக்கு அந்த அளவுக்கு உள்ள விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.